பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, ஏசாயா 43 அதிகாரம் வசனம் 18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஆமேன். எந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, ஏதோ ஒரு காரியம் பாஸ்ட் லைஃப்ல நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. நம்மளுக்கு ஏன் இப்படி நடந்தது தெரியாம நம்மளுடைய மைண்டை கொண்டு போய் இதில் விட்டுட்டோமே, ஏசப்பாக்கு முன்பாக பாவம் செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு நின்றுட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்றாங்க, என் மகளே, என் மகனே, நீ அதை நினைக்க வேண்டாம். நான் ஒரு நாளும் அந்த பாவத்தை நினைக்க மாட்டேன்னு சொல்லி உங்களை தைரியப்படுத்துறாங்க. நீங்க அந்த காரியத்திலேருந்து வெளியில வர முடியாம ரொம்ப தவிச்சு போய் நிக்கிறீங்க. நான் இப்படியேப்பட்ட ஒரு துரோகத்தை ஏசப்பாக்கு செய்துட்டேன்னு, இந்த மாதிரி ஒரு பாவத்தை நான் செய்துட்டேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் துக்கப்பட்டுட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களை பார்த்து இன்னைக்கு ஆறுதல் படுத்துறாங்க. என் மகளே, என் மகனே, நீ இதை நினைக்காத. நான் நினைக்க மாட்டேன். என் முதுகுக்கு பின்பாக நான் தூக்கி எரிஞ்சிட்டேன். முந்தினவைகளை நினைத்து பார்க்காத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏசப்பா ஒரு புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யறாங்களாம். அது இப்பொழுதே தோன்றும் சொல்லி ஏசப்பா சொல்லிட்டாங்க. நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க பாவத்தெல்லாம் ஏசப்பா மன்னிச்சுட்டாங்க. உங்க மீறுதெல்லாம் ஏசப்பா மன்னிச்சுட்டாங்க. நிச்சயமா அவர் அதை நினைப்பூட்ட மாட்டாரு. பிசாசு உங்களை நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி உங்களை காயப்படுத்தினாலும் நீங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இயேசுவின் நாமத்தினால அப்பால போ சாத்தானே அப்படின்னு சொல்லி விரட்டி அடிங்க. அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். இந்த நாள்ல ஏசப்பா உங்களை பார்த்து தான் தைரியப்படுத்துறாங்க. நீங்க அதை பத்தி நினைக்காத, அந்த பாஸ்ட் லைஃபை குறிச்சு நினைக்காத, அது உன்னை விட்டு நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. அந்த லைஃப்ல நீங்க அனுபவிச்ச ட்ராமா, அந்த லைஃப்ல நீங்க அனுபவிச்ச எல்லா கஷ்டத்தையும் நீங்க நினைச்சு பார்க்க வேண்டாம் சொல்லி ஏசப்பா அந்த நாள்ல உங்களை பலப்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு தகப்பன் யாருக்கு கிடைக்கும்? ஏசப்பா ஒரு புதிய காரியத்தை செய்கிறாங்களாம். ஒரு புதிய அத்தியாயத்தை உங்க வாழ்க்கையில தொடங்கி தராங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அவர் முன்னாடி நீங்க சரண்டர் ஆகுங்க. ஏசப்பா ஒருவரால மாத்திரம் தான் உங்க பாவத்தை மன்னிக்க முடியும். வேற யாரு நினைச்சாலும் அது முடியாது. நீங்களே நினைச்சாலும் அதை மறக்க முடியாது. ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த மாதிரி நான் பாவம் செய்து உங்களை துக்கப்படுத்திட்டேனே ஏசப்பா, அதுல இருந்து நீங்க நான் மீட்டு வெளியில கொண்டு வந்துட்டீங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த நாளில் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதம் செய்ய காத்துட்ருக்காங்க. நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் நினைக்க வேணாம். முந்தினது எல்லாம் மாறிடுச்சு. ஏசப்பா புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் தொடங்கி வச்சுட்டாங்க. இந்த வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா அந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில் நீங்கள் சொல்லியிருக்கிறபடி உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில், அவங்களோட கடந்த வாழ்க்கையில் நடந்த கசப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போட்டுட்டீங்க. ஸ்தோத்திரம். புதிய அத்தியாயத்தை அவங்க வாழ்க்கையில் தொடங்கி கொடுத்துட்டீங்க. ஸ்தோத்திரம். தாழ்த்துற உரிமையாக்குற மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்றேன். Please like, share, subscribe and comment. Bye. God bless you.